Good morning students. Today we are going to learn the remaining part of the lesson. Term 2, Unit 1 History. Vijayanagara and Bahmani Kingdoms. The heading of the lesson, a great builders. Balance. Krishnadevaraya built huge irrigation means பாசன வசதிகள் irrigation tanks and reservoirs for harvesting rain water. அதாவது கிருஷ்ணதேவராய மழை நீரை சேமிப்பதற்காக ஒரு பெரிய நீர்ப்பாசனம் குளங்களையும் நீர் தேக்கங்களையும் கற்றார். He built the famous temples of Krishna Swami, Hasara Ramaswamy and Vithatla Swami in the capital city of Hampi. இவர் என்ன செய்றார்னா அவருடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய ஹம்பியில் கிருஷ்ணசாமி கோயில், கசாரா சாமி கோவில், விட்டலா சுவாமி கோவில் இது போன்ற புகழ்பெற்ற கோயில்களை என்ன செய்றாருன்னா கட்டுறாரு. புகழ்பெற்ற கோயில்களை கட்டுறாரு. He distributed the wealth he came in was to all major temples of South India for the purpose of constructing temples, gateways na cobra called Raya Kobrapuram Ingis Khanas. Ingis Khanas என்னன்னா இவர் என்ன செய்றாருன்னா இந்த போர்களின் மூலம் பெற்ற செல்வங்களை என்ன செய்றாருன்னா மிகப்பெரிய தென்னிந்தியா கோவில்களுக்கு கொடுக்குறாரு. அதன் மூலமாக இந்த கோவில்களின் நுழைவாயில்களையும் கோபுரங்களையும் கற்றாரு. இது அவரது பெயருக்கு புகழை சேர்க்கும் வண்ணம் அது ராய கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவருடைய பெயருக்கு புகழை சேர்க்கிற வண்ணம் ராய கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. He recruited a large army and built many strong forts. He imported large number of horses from Arabia and Iran, which came in ships to Vijayanagara port on the west coast. He had good friendly relationship with the Portuguese and Arabian traders, which increased the empire's income through customs. என்ன சொல்கிறாங்க, நிறைய அதாவது பெரும் படை உருவாக்கி அவர் பல வலிமைமிக்க கோட்டைகளை கற்றார். வலிமைமிக்க கோட்டைகளை யார் கட்டுறது? கிருஷ்ணதேவராயா. அதுக்கப்புறம் அரேபியாவிலிருந்தும் ஈரான்லேருந்தும் நிறையா குதிரைகளை இறக்குமதி செய்கிறாரு. அப்புறம் கப்பல் மூலம் அதாவது மேற்கு கடற்கரையில் உள்ள விஜயநகரா துறைமுகங்களை அடையின அந்த இதுகள் அவர் அனுப்புறது. போர்ச்சுகீசிய அரேபியா வணிகர்கள் சிறந்த நட்புறவு கொண்டிருக்கிறாங்க. யாரு கூட? விஜயநகர கிருஷ்ணதேவராயர் கூட. அதனால் சுங்க வரிகள் மூலம் நாட்டின் வருமானம் இவருக்கு அதிகரிக்குது. நெக்ஸ்ட் பெட்ரோன் ஆஃப் லிட்ரேச்சர், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ். இலக்கியம், கலை, கட்டடக்கலையின் இவர் ரொம்ப ஆர்வமுடையவராக இருக்கார். கிருஷ்ணதேவராயா patronized art and literature, 8 eminent luminaries in literature known as Ashtadhikajas adorn his court. Alasani Petana was the greatest of them all. Another notable figures was Tenali Ramakrishna. அதாவது என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ணதேவராயர் கலை இலக்கியத்தில் ஆதரித்தார். இதில் அஷ்டதி கஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 இலக்கிய மேதைகள் அவருடைய அவையில் அலங்கரித்தன அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமானவர்கள் அதாவது மகத்தானவர்கள் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா அலாசானி பெத்தானா அப்படின்னு சொல்கிறவங்களாம். இன்னும் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா தென்னாலி ராமகிருஷ்ணன். தென்னாலி ராமன் சொல்லுவாங்களே, அதே தென்னாலி ராமகிருஷ்ணன். அவருடைய ஷார்ட் ஃபார்ம் தான் தென்னாலி ராமன் சொல்கிறாங்க.
அவர் இன்னொரு முக்கியமானவர் அப்படிங்கிறாங்க. பேட்டில் ஆஃப் தாலிகோட்டா அண்ட் த டெக்லைன் ஆஃப் விஜயநகரா, தலைக்கோட்டை போரும் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சியும். டெக்லைனா வீழ்ச்சியும். கிருஷ்ணதேவராயா வாஸ் சக்சீடட் பை ஹிஸ் யங்கர் பிரதர் அச்சுதப்பா தேவராயா. அச்சுதரப்பா தேவராயா. After the uneventful regions of Achyuta Devaraya and his successors Venkata first, Sadasiva Raya, a minor, ascended the throne. His region Ramaraya, the able general of the kingdom, continued as a de facto ruler even after Sadasiva Raya attained the age for becoming the king. He relegated Sadasiva Raya to the nominal king. In the meantime, the sultans of Deccan kingdoms succeeded in forming a lodge to fight the Vijayanagara Empire. The combined forces of the Eminius met at Talikota in 1565. In the ensuing battle known as Rakasa Tangadi, அதாவது பேட்டில் ஆஃப் தாலிகோட்டா, அந்த இடத்துக்கு பேர். விஜயநகரா was defeated. There was terrible human slaughterனா படுகொலை, படுகொலை and pillaging கொள்ளையடிக்கிறது. The capital city of Hampi, all the buildings, palaces and temples were destroyed. The beautiful carvings and sculptures செதுக்கப்பட்ட were desecrated. The glorious Vijayanagara Empire had ceased to exist. என்ன சொல்கிறாங்க, தலைக்கோட்டை போரில் வந்து கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து அவருடைய இளைய மகன் சகோதரர் யாருன்னா அச்சுதராய தேவா, அவர் வந்து ஆட்சியில் அமர்றாரு. அவருடைய ஆட்சி காலம் வந்து இவருக்கு பின்னர் தான் அவர் வந்து அரியணையில் முதலாம் வேங்கடா அவர் காலத்தில் வந்து முக்கிய நிகழ்வு இடம்பெறாரு. அவர் வந்து எதோ ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு பின்னர் குறைந்த வயதை கொண்ட யாரு மைனர் சதாசிவராயர் என்ன செய்யறாருன்னா முடிச்சு விட்டார். அவரோட இவருக்கு வயசு கம்மி. இவர் வந்து பகரா ஆளுநராக பொறுப்பேற்றிருந்த ராமராயா பேரரசின் திறமை மிக்க தளபதி ஆவார். இவர் சின்ன வயசா இருக்கனால இன்னொருத்தர் வந்து இவர் தான் அரசு அப்படின்னு இருக்காரு. மட்டும்தான் அவருக்கு இருக்கு. மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து வந்து வேற ஒருத்தர். ஓகேயா, ராமராயன் சொல்றவர் வந்து இந்த சதாசிவராயர் அவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ இந்த சதாசிவராயருக்கு அரசு பதவி ஏற்கும் வயது வந்த பின்னர் கூட இப்போ பதவி அவர் சின்ன வயசாக இருக்குன்னு வேற விட்ட கொடுக்குறாங்க. இவருக்கு அரசு ஆளக்கூடிய அந்த வயசு வந்த பிறகு கூட அவருக்கு அந்த பதவி என்ன செய்யலாம், அரசரை கொடுக்கல. பேரளவுக்கு இருந்தது, பேரளவுக்கு அவர் அரசர், மற்றபடி அவருக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கல. இந்த சமயத்தில் விஜயநகரம் என்ன செய்யுதுன்னா போர் புரிய எங்கே போகுது, தக்கானா சுல்தான்கள் தக்கானத்துக்கு டெக்கான் சுல்தான்கிட்ட போய் ஒரு அணி திரண்டன, ஒரு குரூப்பு போய் திரண்டு நிற்கிறாங்க போருக்கு தொடுக்க. அந்த நேரத்தில் எதிரிகளின் கூட்டுப்படைகள் 1565 தலைக்கோட்டை என்ற இடத்துல விஜயநகர படைகளை எதிர்த்து போர் செய்கிறாங்க. அங்கே வந்து ராட்சதா தங்கடி, அதாவது தலைக்கோட்டை போர். ராட்சதா தங்கடி அங்கே அந்த இடத்துக்கு பேர் ராட்சதா தங்கடின்னு இருந்தது. அந்த இடத்துக்கு பேர் தான் தலைக்கோட்டை. அங்கே நடந்ததுனால அந்த தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்கிறாங்க. இந்த போரில் வந்து எவ்வளவு அழிவுன்னு பாருங்க. விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. இந்த தலைக்கோட்டை போரில் விஜயநகரம் வந்து தோற்று போச்சு. அதை தொடர்ந்து இந்த நகரம் வந்து தோற்றதோடு மட்டும் இல்லாமல் கொள்ளையடிக்கப்பட்டதோடும் பயங்கரமான மனித படுகொலை, பயங்கரமான ஹியூமன்
ஸ்லாட்டர் சொன்னல, ஹியூமன் ஸ்லாட்டர்னா படுகொலை, பயங்கரமான மனித படுகொலை அரங்கேறியதுன்னு சொல்கிறாங்க. அனைத்து எல்லா கட்டடங்களும் அரண்மனைகளும் கோவில்களும் அழிக்கப்பட்டன. அழகிய சிற்பங்களும் நன்கு கலைநயம் மிகுந்த வேலைப்பாடுகளை கூடிய பொருள்களால் எல்லாமே சேதமாக்கப்பட்டது. இறுதியாக விஜயநகர பேரரசு வந்து அழிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. கடைசியில் என்ன ஆகுது, விஜயநகர பேரரசு வந்து அழிக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து அரவீடு டைனாஸ்டி. நெக்ஸ்ட் வந்து அரவீடு டைனாஸ்டி. இந்த அதுக்கு மேலே பாருங்களேன், இந்த சைட், இந்த கம்பி விருபக்ஷா டெம்பிள் மேலே இருக்கு பாருங்க. The site of the city of Vijayanagara on the bank of the river Tungabhadra in eastern Karnataka is now called Hampi. Hampi is in ruins and the UNESCO has declared it a heritage site. அதாவது கிழக்கு கர்நாடகத்தில் வந்து கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. இந்த கம்பி வந்து சீர்குலைந்து இடிபாடுகளாக காணப்படலாம். இந்த கம்பி வந்து சீர்குலைந்து ரொம்ப இடிபாடுகளில் மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த யுனெஸ்கோ வந்து இந்த கம்பியை என்ன செய்த பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ. இப்போ ராமராயா வாஸ் கில்டு ஆன் த பேட்டில் ஃபீல்ட் and his brother Tirumala Raya managed to escape along with the King Sadasiva Raya. Tirumala Raya moved to Chandragiri carrying all the treasures and built that kingship was hereditary based on the principle of primogeniture. Okay, the kingship is the important word. Kingship was hereditary, அதாவது ரத்த உறவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பரம்பரையாக அவங்க தான் அந்த இதில் வந்து வர முடியும் அப்படிங்கிறது மாதிரி. Which is led to the replacement of Sangama dynasty. Which is led to the replacement of Sangama dynasty. Saluva Narasimha usurped the throne and it led to the replacement of Sangama. Okay, can you say Saluva Narasimha usurped the throne and it led to the replacement of Sangama. How do they rule when a minor is appointed as a king? Minor person is a king, but instead of minor person the active person is appointed and they do all the work as a king. அதாவது இப்போ பரம்பரையாக அரசரை நியமிக்கணும், பரம்பரை வழியாக தான் இது அரசர் வந்து இருக்கணும், அரசவையில் பதவியில் அமரணும் அப்படின்னா, இப்போ சின்ன வயசில் இருக்கிற மைனராக இருக்கக்கூடிய மைனரை வந்து ஒரு அரச பதவியை கொடுக்கும்போது அவனுக்கு வந்து செய்ய முடியாது. அவருக்கு பதிலாக அவர் அரச பதவியில் இருப்பார், அவருக்கு பதிலாக வந்து ஆக்டிவ் பர்சன், அதாவது செயல்படுறவர் வேற ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒரு அரசரை வச்சுக்கிடுவாங்களாம். ஓகேயா? The practice of appointed a regent to look after the administration when a minor succeeded the throne was also prevalent. Structures of governments. How the empire was divided. எப்படி எம்பையரை பிரிக்கிறாங்க? How they divided. The empire was divided into different mandalams. எப்படி இது பண்ணுறாங்கன்னா மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. மண்டலங்கள்னா ப்ராவின்சஸ், மாநிலங்களாக பிரிக்கிறாங்க. பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. மண்டலம் another name வந்து ப்ராவின்சஸ்.
நாடு, நாடுனா டிஸ்ட்ரிக்ஸ். ஸ்தலாஸ், ஸ்தலாஸ்னா தாலுகா, தாலுகான்னு சொல்கிறோம்ல தாலுக்ஸ். அண்டு ஃபைனலி இன்ட்டு கிராமாஸ், கிராமாஸ்னா கிராமங்கள், வில்லேஜ். லைக் தட் தே ஆர் டிவைடிங். ஓகேயா? Each provinces was administrated by a governor called மண்டலேஸ்வரா. ஒவ்வொரு ப்ராவின்ஸையும் ஆள்ற அதை இது கவனிக்கிறாங்க இல்லையா, நிர்வாகம் பண்ணுறவங்களுடைய பேர் என்னவா, எப்படி கூப்பிட்றாங்களா, மண்டலேஸ்வரா. The lowest unit of the administration was called village. குறைவான சின்ன பகுதியாக இருக்கக்கூடிய பேர் எப்படி கூப்பிட்றாங்க, வில்லேஜ். Each village had a கிராம சபா. Each village had a கிராம சபா. The army consisted of the infantry, cavalry and elephantry corps. அதாவது இந்த ஆர்மியில் வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க எப்படி இது பண்ணியிருக்காங்க, கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா, காலால் படை, குதிரைப்படை, யானைப்படை. ஓகேயா? அதே ஆர்மி கன்சிஸ்டர். காலால் படை இன்ஃபென்ட்ரி, குதிரைப்படை காவல்ரி, எலிஃபென்ட்ரி கார்ப்ஸ் வந்து யானைப்படை. The army was well prepared. The combination of the firearms and cavalry made them one of the most feared armies in India. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த ஆர்மி வந்து எப்படின்னா, ஃபயர் ஆர்ம்ஸ்னால் இந்த வெடிமருந்து, அதாவது விஜயநகர படைகள் வந்து வெடிமருந்து ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. அந்த வெடிமருந்து ஆயுதங்கள் எப்படின்னா குதிரைப்படையும் ஒருங்கிணைக்கப்பட்டதுனால அந்த படையை வந்து இந்தியாவில் அதிகம் அச்சுறுத்தக்கூடிய ஒரு படையாக இருந்தது. அதே மோஸ்ட் ஃபியர்ட் ஆர்மீஸ் இன் இந்தியா. மோஸ்ட் ஃபியர்ஸ் ஆர்மீஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் பாயிண்ட், எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், பொருளாதார நிலை எப்படி இருந்தது. The Vijayanagara Empire was one of the richest to the world. The Vijayanagara Empire was one of the richest to the world. இந்த விஜயநகர வந்து செல்வச்செழிப்பு மிக்க, உலகத்திலேயே ஒரு செல்வச்செழிப்பு மிக்க ஒரு அரசாக இருந்தது. இங்கே வந்து இந்த ஃபாரின் ட்ராவலர்ஸ் who visit the empire during the 15th and 16th centuries left behind glowing and glowing account of its splendors and wealth. Glowing account of its splendor and wealth. அதாவது செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய அந்த நாட்டில் வந்து 15வது நூற்றாண்டில் வந்து அயல்நாட்டு பயணிகள்லாம் வர்றாங்க. அவருடைய குறிப்புகள், அவருடைய செல்வ செழிப்பு இதெல்லாம் இந்த புகழாரம்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூட்டியிருக்காங்க. இந்தியா நாடு வந்து நல்ல வளமான நாடு அப்படிங்கிறத சொல்கிறாங்களாம். அதுக்கப்புறம் இந்த விஜயநகர பேரரசு வந்து கடைசியில் என்னன்னா வராகான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிடுறாங்க. அதான் பாருங்கள், the emperors issued a large number of gold coins called varagas. The emperor used a large number of gold coins. It is called varagas. Agriculture. It was the policy of its rulers to encourage agriculture in different parts of the empire by following a wise irrigation
பாலிசி. இரிகேஷன்ஸ் பாலிசி. அக்ரிகல்ச்சரில் வந்து எப்படின்னா, அதாவது ஒரு சிறந்த நீர்ப்பாசன முறையை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. அரசர்கள் வந்து எப்படின்னா அந்த வேளாண்மையை வந்து ஊக்குவிக்கிறாங்க, பாராட்டுறாங்க அரசரை வந்து. அந்த முறையை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்க வச்சுருக்க அந்த மெத்தட். இதை வந்து அப்துல் ரசக் த விசிட் கிருஷ்ணதேவராயா கோர்ட் regards the huge tank built with the help of Portuguese masons. இதை வந்து அப்துல் ரசக் அவர் வந்து கிருஷ்ணதேவராயர் அரசவையில் வந்து இங்கே உள்ளது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த டேங்க் இதெல்லாம் வந்து இது பண்ணுறத அவர் வந்து போர்ச்சுகீஸ் இருக்கக்கூடிய மேசனை கட்டட வேலை வைப்பாங்க இல்லையா, கட்டட வேலை பார்க்குறவங்கள கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கக்கூடியவளை வந்து இதை கட்டுறாரு. ஓகேயா? எங்கே இருக்கிறவங்கள போர்த்துகீஸு அங்கேருந்து அந்த கட்டுமான கலைஞனை அவரோட உதவியோட ஒரு பெரிய அந்த ஏரியை வந்து கட்டுறார். பெரிய ஏரியை கட்டப்பட்டதாக சொல்கிறோம்னு சொல்கிறாங்க. ஓகேயா? யார்? ஹூ இஸ் தட் ஃபெல்லோ? ஹூ இஸ் தட் பர்சன்? அப்துல் ரசக். Canals were constructed to supply water from the tank to different parts of the city. அதாவது எல்லா இடத்துக்கும் போகிறது மாதிரி அந்த கால்வாய்கள், கேனல்ஸ்னால் கால்வாய், அது கட்டி தண்ணியை தேய்க்கிறாங்க, சப்ளை கொடுக்குறாங்க. The city was well stocked with a variety of agriculture goods. அந்த சிட்டியில் ஸ்டாக்னா இந்த ஸ்டாக் இருக்குன்னு சொன்னால ஸ்டாக்காக இருக்குது, நிறையா வந்து தேங்கி இருக்குது, தேக்கம் சொல்லுவாள். அதை இந்த சிட்டியில் வந்து இந்த வேளாண்மை இதை வந்து நிறையா ஸ்டாக் பண்ணுறதுக்குரிய இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. Vijayanagar's agricultural protections was supplemented by numerous cottage scale industries. அதாவது விஜயநகர்ஸ் agricultural protection was supplemented by numerous cottage scale industry அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அதாவது விஜயநகரத்தில் இருக்கக்கூடிய தொழில் வந்து இந்த ஒரு வேளாண்மை தொழில் வந்து பல வகையான குடிசை தொழிலில் உதவி புரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? சப்ளிமெண்டட் பை நியூமரஸ் காட்டேஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் தம் வேர் டெக்ஸ்டைல், மைனிங் அண்டு மெட்ராலஜி. அதாவது அந்த தொழில் இதில் வந்து எது அதிகமாக இருக்குது அப்படின்னா, முக்கியமான வந்து நெசவு தொழில், சுரங்கத் தொழில், உலோகத் தொழில், இதுதான் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு த டெக்ஸ்டைல் வந்து என்னதான், டெக்ஸ்டைல், மைனிங், மெட்ராலஜி, உலோகத் தொழில். நெக்ஸ்ட்டு கில்டு ஃபார் ஈச் crafts and industries were regulated by guild. அதாவது இந்த இப்படி செய்யப்பட்ட இந்த இதை வந்து கில்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கில்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தொழிற்சாலைக்கு. இங்கே வந்து என்ன இருக்குன்னா, கைவினை பொருள்கள், குடிசை தொழில்கள் இதெல்லாம் இருக்குது. கைவினை பொருள்கள், குடிசை தொழில், கிராஃப்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வேர் ரெகுலேட்டட் பை கில்டு. அப்துல் ரசாக் the makes a reference to separate guild for each groups of tradesmen. Each groups of என்னதா tradesman and craftsmen. ட்ரேட்ஸ்மேன். அதாவது இந்த குரூப் வந்து என்ன சொல்கிறாங்க,
இந்த கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியான ஒரு கில்டுகள் இருந்ததாக யார் சொல்கிறாங்க? அப்துல் ரசாக் சொல்கிறார். அப்துல் ரசாக் வந்து இந்த ட்ரேட்ஸ் மேனுக்கும் இந்த கிராஃப்ட்ஸ் மேனுக்கும் தனித்தனி கில்டுகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ட்ரேடு. டூரிங் த விஜயநகர் எம்பையர் இன்லேண்ட் coastals and overseas trade flourished in goods such as silk from silk from China, spice from the Malabar region and precious stones from Burma. அதாவது சில்க் வந்து எங்கே இருந்து வணிகம் செய்கிறாங்க? சைனாவிலேருந்து. ஸ்பைஸ் வாசனை பொருள்கள் வந்து மலபார் ரீஜியன்ஸ்னால் நம்ம கேரளா சைடுக்குள்ள அந்த மாதிரி மலபார்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து பண்ணுறாங்க. ப்ரிசியஸ் ஸ்டோன் விலை மதிக்கக்கூடிய விலை உயர்ந்த கற்கள் எங்கேருந்து வருது? பர்மாவிலேருந்து வருது. மலபார்லேருந்து வருது, பர்மாவிலேருந்து வருது, சைனாவிலேருந்து வருது. ஓகேயா? வியாபாரிகள் கொண்டு வர்றாங்க, வணிகர்கள். விஜயநகரா ட்ரேடு வித் பர்ஷியா, சவுத் ஆப்பிரிக்கா, போர்ச்சுகல், அரேபியா, சைனா, சவுத் ஈஸ்ட் ஏசியா அண்டு ஸ்ரீலங்கா. இந்த விஜயநகரம் வந்து இங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்களாம்? வணிகம் செஞ்சுருக்காங்க. எங்கெங்கே? போர்ச்சுகலில், சவுத் ஆப்பிரிக்காவில், பேர்ஷியாவில், அதே மாதிரி அரேபியா, சைனா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, ஸ்ரீலங்கா, இங்கே பூரா அவங்க வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. வணிகம் அவங்கள்ட்ட தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சர். அண்டர் த patronage of Vijayanagar rulers, religious as well as secular books were written in different language. Under the patronage of Vijayanagara rulers, religious as well as secular books were written in different language. இந்த விஜயநகரா ஆட்சி செஞ்சதை வெவ்வேறு லாங்குவேஜில் வந்து பொறிக்கப்பட்டிருக்காங்க. வாட் ஆர் த லாங்குவேஜ்? என்னென்ன லாங்குவேஜில் பொறிக்கப்பட்டிருக்காங்க? சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா அண்டு தமிழ். ஓகேயா? வாட் ஆர் த லாங்குவேஜஸ் கேட்டால் யூ ஹேவ் டு ரைட் சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா அண்டு தமிழ். கிருஷ்ணதேவராயா wrote Amukmalyada and epics in Telugu and also he wrote, அதாவது என்ன சொல்கிறாங்க? கிருஷ்ணதேவராயா வந்து அமுக்மல்தாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காவியத்தை தெலுங்கில் எழுதிட்டு அதோட எங்கே போகிறாரு? எங்கே எழுதாரா? சான்ஸ்கிரிட் ட்ராமா, சம்ஸ்கிருதத்தில் ட்ராமா. அந்த ட்ராமாவுடைய பேர் என்னவா? சாம்பாவதி கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ராமா எழுதி ராமகிருஷ்ணா ஆதர் பாண்டுரங்கமா மகாத்யம் பாண்டுரங்கா மகாத்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஆதர் வந்து அவர் இது பண்ணி எழுதியிருக்காரு. அது இந்த ஸ்காலர்ஸ் லைக் ஸ்ரீநாத் அந்த அவங்க அங்கே எழுதக்கூடிய அந்த இது வல்லுநர்கள் யாருன்னா ஹூ ஆர் தே? ஸ்ரீநாத், பொத்தானா, சக்கம்மா அண்டு துக்கானா. இவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்க? ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தவங்க. சான்ஸ்கிரிட் அண்டு பிராகிரிட் வாஸ் இன்ட்டு தெலுங்கு அந்த லாங்குவேஜ் வந்து தெலுங்குக்கு இவங்கெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து எழுதினவங்க ரைட்டர்ஸ். இவங்கெல்லாம் யார்? ரைட்டர்ஸ். இந்த அமுக்மல்யாதா இருக்கு இல்லையா? அமுக்மல்யாதா இஸ் கன்சிடர்ட் எ மாஸ்டர் பீஸ் இன் தெலுங்கு லிட்ரேச்சர். அதாவது அமுக்மல்யாதா அப்படின்னு சொல்கிறது வந்து தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த ஒரு படைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் relates the story of the daughter of பெரியாழ்வாருடைய
அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியாழ்வார் மகளான கோதா கோதா தேவி கோதா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய கோதா தேவியை பற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எப்படின்னா, கடவுள் அதாவது ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக ஒரு மாலை கட்டுறாங்க. அந்த மாலையை வந்து சூடுவதற்கு முன்பாகவே இந்த அம்மையார் வந்து சூடிக்கொள்கிறாங்க. கடவுளுக்கு செலுத்தக்கூடிய மாலையை இவங்க கழுத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கடவுளுக்கு கொண்டு போய் அணிவிக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு என்ன பேராம், கொடுப்பவர் என பொருள். கொடுப்பவர் gives away garlands. gives away garlands. Thank you students. God bless you. You have to read. I told you to test for yesterday. So tomorrow I will give the test. Okay, which lesson? For this only, for this portion one word I will ask. Read this lesson. Okay, thank you students.